ஒரு நாள் வந்து காமராஜன் போய், ஐயா இனிமேல் இந்த ஜெயகாந்தனை நம்ம கூட்டங்களுக்கு பேச கூப்பிடக்கூடாது. ஏன் நல்லா தானே பேசுகிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் காமராஜர் கேட்டார், என்னையா இது, உங்கள் எதிர அந்த ஆள் வந்து கால் மேலே காலை போட்டு உட்காடுறான். ஏன் அவன் கால் மேலே தானே அவன் காலை போட்டு உட்காடுறான், உன் கால் ஒன்றும் இல்லையா, அவன் கால் மேலே போட்டுறான், இது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இது காமராஜருடைய அதை சொல்வார். இதை போய் ஒரு குறையாக சொன்னார்கள். ஆனால் அதை எவ்வளவு பெருந்தன்மையாக காமராஜர் ஏற்றுக்கொண்டார்னு ஜேகேவே சொல்லுவார். அதே போல் நான் சிகரெட் பிடிப்பேன், நான் சிகரெட் பிடிப்பதையும் ஜேகேவே, நான் காமராஜர் முன்னால் பிடிச்சாலும் அவர் பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னு ஜேகே சொல்லுவார். ஜேகே யாருக்கும் அடங்காதவர். அவரே வந்து ஒரு காற்றை போல் கட்டற்று இயங்கிய ஒரு மனிதனை நம் கண் முன்னாலேயே பார்த்துருக்கிறோம். தாயாருடைய சித்தி மகன் ஒருவர், அவருக்கு அப்போது ஒரு 30 வயது இருக்கும். அவர் என்னை பார்த்து, எனக்கு அப்போதே எனக்கு அடுத்து 2 தம்பிகள் இருந்தார்கள், சின்ன பையன்கள். என்னை பார்த்தா, டேய் பெரியவனே வரியாடா முதல் மந்திரியை பார்க்க போகலான்னார். எனக்கு எதுவுமே தெரியாமல் தலையை ஆட்டினேன். என்னை அவர் தூக்கி கொண்டு, அவர் சைக்கிளில் கேரியல் கூட கிடையாது, முன்னால் இருக்கிற ஃப்ரேமில் என்னை அமர வைத்து கொண்டு அழைத்து கொண்டு போனார். பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில், அந்த ஊரில் 50 வீடுகள் கூட இருக்காது. ஆனால் அந்த ஊரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் உருவாக்குவதற்காக, அதை நேரடியாக துவக்கி வைப்பதற்காக தலைவர் காமராஜர் வந்திருந்தார். அவர் தோளிலே என்னை அமர வைத்துக் கொண்டு, அதோ பார் அவர் தான் முதல் மந்திரி என்றார். நான் பார்த்தால் அவரை ஒரு வித்தியாசமாக, அந்நியமாக எனக்கு படவில்லை. எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெரியவர்களைப் போல, என் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவைப் போல, பக்கத்து வீட்டு பெரியப்பாவைப் போல அந்த தோற்றம் தான் அவருக்கு. முழுமையான ஒரு கிராமத்து மனத்தோடு அவருடைய உருவம் என் மனதில் அப்போதே அப்பிக்கொண்டது. அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு. நீண்ட காலத்துக்கு பின்பு தான் நான் அவரிடம் நேரடியாக பேசுகிற சந்தர்ப்பம் என்பது 67க்கு பின்னால் தான். பத்திரிகை நிருபரை பார்த்து அண்ணா சொல்கிறாரு, ஒரு தமிழன் காமராஜர் அளவிற்கு அரசியலில் உயர வேண்டும் என்றால் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடெண்ட் லெஸ் லைக் பிரைம் மினிஸ்டர், ஹி கிரியேட் 2 பிரைம் மினிஸ்டர் உருவாக்கினது அவர் தான். அப்படிப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் வந்து இப்படி கூட ஒரு மனிதர் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு எல்லோரும் வியக்கின்ற ஒரு மனிதராக தான் வாழ்ந்தார் அவர். அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அது மாதிரி அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் மிகவும் கவர்ந்த சந்தர்ப்பங்கள்? அவரை பற்றி சொல்லணுன்னா எண்ணில் அடங்காதது தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு தலைவர் இனிமேல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு இப்போவும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். அப்படின்னும் போது அவர் செஞ்ச ஒரு சிறப்பும் வந்து ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் தான். அப்படின்னு பார்க்க போனால் இந்த தொழிற்சாலைகள்னு சொல்லுவோம், தொழிற்சாலைகள் அப்படின்னும் போது அவர் உருவாக்குனது, அவருக்கு இருந்த காலகட்டங்களில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு குறிப்பு ஒரு விஷயங்களை வந்து இடையில நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 1957 வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கிட்ட வந்து, அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வெங்கட்ராமன் அவர் வந்து என்ன பண்ணார், தொழில் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்த கதைகள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்பவே வியப்பாக இருந்தது, இப்படிலாம் இருந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேரு வந்து இவரை வந்து ஐக்கிய நாடு சபையிலேருந்து எல்லாத்துலேயுமே இவர் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து தாத்தா இவங்களை கூப்பிட்டு, நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத முன் வச்சுருக்காங்க. அப்படி சொல்லும் போது இவர் தயங்கி சொல்லியிருக்காரு, இல்லை நேரு சொல்கிறத வந்து நான் தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு, அந்த வேலையை நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நேரு கிட்டே போய் பேசியிருக்காங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு, அவர் தான் இங்கே ஐநா சபையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார், அவனையே தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். அப்படிலாம் இல்லை, என் நாட்டுக்கு வந்து எதாவது ஒன்று பண்ணணும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும், அதனால் அங்கே பார்த்தா என்ன பார்த்துட்டு போட்டோம், இதையும் சேர்த்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவரோட தோரணையில் சொல்லி சொன்னது. உடனே வந்து யோசிச்சுட்டு சரி பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இது வெங்கட்ராமன் அவர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுதான். எனக்கு 2 தொழிலையும் வந்து சேர்த்து பார்க்குற ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் தொழில் வளர்த்துறை அமைச்சராக வந்து பணியாற்றியிருக்காங்க. அப்படி வரும்போது தான் எதில் நம்ம உயர்ந்து வருவோம் அப்படின்னும் போது கண்டுபிடிச்சி நிறைய இன்ஜினியரிங் இது ஆட்டோமொபைல் ஷாப் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உருவாகினது. அதில் இன்னமும் வந்து நிறைய கிளைகளாக இருக்குது பார்த்திங்கன்னா, டிவிஎஸ் லூக்கா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ ரசாயன தொழிற்சாலைகள் இதெல்லாம் அப்போ வந்த காலகட்டம் தான்.
ஸோ இதுக்கு பின்னாடியும் தாத்தா எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்டு தெரியும் போது சந்தோஷமாக இருந்தது. இப்போ காமராஜர் ஒருத்தர் ப்ராஜெக்ட் கிட்ட போனார், ஒருத்தர் எல்லா இன்ஜினியரிங் கூட்டு போனார், இதுமாதிரி இந்த ப்ராஜெக்ட் இது வரணும், இது என்ன வழி அப்படின்னு கேட்டார். காமராஜர் கேட்டார். அவங்க இந்த சுத்திங்களெல்லாம் பார்த்துட்டு இது இங்கே வராது சார்ட்டாங்க. அவருக்கு கோவம் வந்துச்சு. வராதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீ படிச்சுட்டு வந்தா, வர்றதுக்கு என்ன வழி அதை படிச்சுட்டு வந்தல, அதை சொல்லு. வராதுன்னு எனக்கு தெரியும், வர்றதுக்கு என்ன வழி அதை சொல்லு. வராதுன்னு சொல்கிறத ஒன்று எங்கேயும் செலவு பண்ணிட்டு அருமை. காமராஜர் மீது இருந்த பாதிப்பு தான் காங்கிரஸ் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. அதற்கு பின்னால் காங்கிரஸை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். சொன்னால் இப்பொழுது வேடிக்கையாக கூட இருக்கிறது. அப்போது இளைஞர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்க மாட்டார்கள். ஒருவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. திண்டுக்கலுக்கு பக்கத்து ஊரை சேர்ந்தவர். அவர் பேர் தர்மன் என்று பெயர். நாங்கள் ஒரு 20 பேர் ஒரு இடத்துல தங்கி இருந்தோம். அதில் அவர் ஒருவர் மட்டும் காங்கிரஸ்காரர். அவர் காங்கிரஸை பற்றி பேசுகிற போது எல்லோரும் அவரை கேலி செய்வார்கள். கேலி செய்வதை கொஞ்ச நாள் பார்க்க பார்க்க என்னை அறியாமலே அவருக்கு ஆதரவாக பேச தொடங்குகிற போது என்னுடைய அந்த ஆளுமை இதெல்லாம் அவர்களை வாயை அடைக்க செய்தது. அப்படித்தான் முதலாக தீவிர காங்கிரஸ்காரனாக வருவதற்கு அந்த என் கண்களுக்கு முன்பாக அவர் ஒருவரை எல்லோரும் பேசியது, அவர் தடுமாறியது, அது தடுமாறுகிற போது அவருக்கு ஆதரவாக பேச தொடங்கியது. அப்போதுதான் எனக்கு பல உண்மைகள் நான் உணரத் தொடங்கினேன். அரசியல் என்றால் என்ன, ஒரு ஆட்சி என்றால் என்ன என்பதெல்லாம் அப்போ காங்கிரஸ் தோற்றதற்கு பின்னால் தான் எனக்கு புரியுது. தன்னுடைய வாழ்க்கையை எளிமையின் சிகரமாக அமைத்து கொண்ட ஒரு தலைவர் தான் காமராஜர். அப்படி அவர் வாழ்ந்த இந்த எளிமையான வாழ்க்கையில் எந்த பகுதி உங்களை மிகுந்த கவர்ந்த பகுதி? எளிமை அப்படின்னா சாப்பிட்ற உணவில் இருந்து அவரோட எளிமையை தொடங்கலாம். காலையில் எழுந்திரிச்சு அவர் உடுத்துகிற உடையிலிருந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, பகட்டான ஒரு உடை, அவங்க வச்சுருக்க கார்லேருந்து எல்லாமே சொகுசான வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் அவர் அந்த எளிமையை மட்டும்தான் கடைசி வரைக்கும் கையாண்டார். அதனால் இது அதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் சாப்பிட்ட உணவுலாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்த அந்த ரேஷன் அரிசிலாம் சாப்பிட்டதெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது ரொம்பவே சங்கடமான விஷயம். அது வைரமன் சொல்லி சங்கடப்படுவாராம். அது முகத்துக்கு கிட்ட அப்படி கொண்டு கூட போக முடியாது, வாடை அடிக்கும். அதை சாப்பிடுவார். என் மக்கள் இது தானே சாப்பிட்றாங்க, அதை தான் நான் சாப்பிட்ணும், அப்புறம் எப்படி என் மக்கள் எப்படி இருக்காங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது அவங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் என்னால் ரொம்பவே ஒரு மாதிரி மனசை நெருட வைச்ச ஒரு விஷயம் சொல்லலாம். நிறைய இளைஞர்கள் திமுகவை நோக்கி சென்ற காலகட்டம், குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த மாதிரி நேரங்கள். ஆனால் நீங்கள் காங்கிரஸை நோக்கி பயணிக்கிறீங்க. அது எப்படி நிகழ்ந்தது? ஏன்னா இயல்பாக நிறைய பேர் இப்போ அந்த கூட்டத்தில் திமுக அவங்க தான் இருந்திருப்பாங்க. அதாவது அதை நீங்கள் சொல்வது அதான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். நான் பியூசி படிக்கிற போது எல்லோரும் நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற போதே எல்லா விளையாட்டுகளிலும் நான் விளையாட்டு குறைந்தபட்சம் என்னுடைய பள்ளியிலாவது அந்த டீமில் நான் இருப்பேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டுருப்பேன். பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், பேட்மிண்டனில் ஸ்டேட் பிளேயர் நான். இதெல்லாம் இருந்தேன். அதனால் எனக்கு ஆர்வம் அதில் அதிகம் இருந்தாலும் அந்த காமராஜருடைய பாதிப்பு மட்டும் என்னிடம் சின்ன வயதிலிருந்து இருந்து கொண்டே இருந்தது. நான் அரசியல் அதிகமாக மற்றவர்களிடம் பேசுவதில்லை. காங்கிரஸ் தோற்ற போது தான் அது என்னை கடுமையாக பாதித்தது. அது காரணம் காங்கிரஸ் ஒவ்வொரு கட்டத்திலும் அணுவாக எப்படி முன்னேறியது என்பதை ஒரு சின்ன கிராமத்து இளைஞனாக நான் பார்த்து வந்தேன். அப்படி சிரமப்பட்டு உருவாக்கிய அந்த இயக்கமே தோற்றுவிட்டதா என்று நினைத்தேன். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அன்றைக்கு இளைஞர்களை பாதித்தது. அது ஒரு மாற்றத்திற்கு காரணம் என்பது மிக மிக உண்மைதான். ஆனால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு உணர்ச்சி மட்டும் போதாது. வெறும் உணர்ச்சி வாசப்பாடு எடுக்கிற முடிவுகள் அறிவுபூர்வமாக எடுக்கிற முடிவுக்கும் அதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது என்பதை அதற்கு பின்னால் உணரத் தொடங்கினேன். அந்த 71 தேர்தலுக்கு உள்ளாகவே அந்த காலகட்டத்தில் தான் காமராஜரை நேரடியாக நான் சந்திக்கிற வாய்ப்பு வந்தது, அவரோடு பேசுகிற வாய்ப்பு வந்தது. அதுவரை எனக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு மொழி புலமை எல்லாம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆங்கிலம் எல்லாம் தெரியாது நினைத்தேன். அந்த முதல் சந்திப்பிலேயே என்னோடு படித்த ஒருவன் அடிக்கடி அவரை சந்தித்து வருவான். 68 என்று நினைக்கிறேன். நானும் வரேன், பார்க்கலாமா என்ன, வாடா ரூமில் போய் பேசலாம் என்றான். அவர் போகிற போது அவர் பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டார். எனக்கு அதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தலைவர்களெல்லாம் தள்ளி நிற்பார்கள். அவரை பார்க்க வருகிற கோடீஸ்வரனை அவர் கண்டுகொள்ளவில்லை. அந்த தோற்று போன காலத்தில் கூட எங்களை உடனே பக்கத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்போது ஒரு சின்ன கூட்டம் வந்தது. ஒரு 10 பேர் எல்லோரும் வழக்கறிஞர்கள் வந்தார்கள். அரசாங்கத்தின்படி தப்பாக ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க என்று சொன்னார். என்னவென்று கேட்டார். எனக்கு இன்றைக்கு சரியாக அது புரியவில்லை. உடனே அவர் கேட்டுவிட்டு அப்படி ஒரு அரசாங்கம் போட முடியாதே என்றார். இல்லையா போட்டிருக்காங்க, காப்பி இருக்கா என்று கேட்டார். உடனே ஒரு 5 நிமிடத்திலேயே பக்கத்தில் இருந்து அலுவலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு கண்ணாடி எடுத்து
அந்த விரித்து கொண்டு கண்ணாடியை மாட்டும் போது பக்கத்தில் அவன் பாலன் என்று பெயர் அவன் உயிரோடு இல்லை. டே பாலா, என்னடா அது இங்கிலீஷில் இருக்குது, இவர் படிப்பார் உன்னைன்னு சொன்னான். டேய், அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்டா, சும்மாடுறா என்று அவர் காது விடவே கேட்டோம். எங்களுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு விவரம் தெரியவில்லை. அவர் அதை படித்து விட்டு சிரித்தார். சிரித்து சொன்னார். அதில் இருந்தவர்களே ஒரு வயதிலே மூத்தவர், அவர் பேர் நடராஜன் என்ற வழக்கறிஞர், துறையூரை சேர்ந்தவர். என்ன ஓயன், அவங்களாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்குமா தெரியல, இந்த சொல் முன்னாலே இருந்தாலும் அதுக்கு என்ன பொருள், அது பின்னாலே வந்தாலும் எதிர்மறையான பொருள் ஆயிற்று, அரசாங்கம் சரியாக தான் போட்டிருக்கு, நீங்கள் தான் புரிஞ்சுக்கல என்று சொன்னார். அப்போதான் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் என்றே நினைத்தேன். ஆனால் அதற்கு பின்னால் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், மனம் உடைந்து போகிறது. எப்படிப்பட்ட தலைவர் என்பதற்கு இது ஒன்றே போதும். அவர் ஆந்திரத்திலிருந்து வருகிற சஞ்சீவ் ரெட்டியிடம் தெலுங்கில் பேசுவதை பார்த்திருக்கிறேன், வடமாநிலிருந்து வருகிறவருடைய இந்தியில் பேசுவதை பார்த்திருக்கிறேன். அவரால் இந்தியில் பேச முடிந்தது, ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடிந்தது, தெலுங்கில் பேச முடிந்தது, கன்னடத்தில் பேச முடிந்தது. ஆனாலும் இந்த எதுவுமே தெரியாதது போல இருந்தார் என்பதற்கு காரணத்தை நான் கண்டபோதுதான் அதிர்ந்து போனேன். அவர் மறைவுக்கு ஓராண்டுக்கு முன்பாக, அப்போது நான் அவரிடம் மிக நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அவரோட சுற்றுப்பயணத்திலெல்லாம் 71 அந்த 74 வரை பல சுற்றுப்பயணங்கள் அவரோடு கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை பேச சொல்லி பார்த்து சிரித்து கொண்டிருந்த காட்சியெல்லாம் எனக்கு நினைவுகிறது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாள் கேட்டேன், ஐயா, ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். சும்மா சொல்லுப்பா, என்ன உனக்கு என்ன தயக்கம் சொல்லுன்னு. இல்லை, நல்லா உங்களுக்கு நல்லா ஆங்கிலம் தெரியுது, ஹிந்தி பேசுகிறீங்க, தெலுங்கு பேசுகிறீங்க, இத்தனை மொழி தெரியுது, ஆனால் பொது வழியில் ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல, கிராமத்துக்கார மாதிரியே பேசுகிறீங்களே என்கிற போர் அப்படியே மனம் உடைந்த குரல் உடைந்த நிலையில் அவர் சொன்னார். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஜனங்கள்லாம் பாமர மக்கள்ப்பா, இந்த மக்கள் மத்தியில் நான் 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா அவன் பயந்து போய் தள்ளி போயிடுவான், என் பக்கத்துக்கு வரமாட்டான். அதனால தான் என்னை முழுமையாக கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் மொழியிலே நான் பேசுகிறேன். அப்போ தான் நம்மாள்னு என்கிட்ட வந்து பேசுவான். அது இன்றைக்கு வரலும் தொடருது. நான் நினச்சது சரிதான், சாதாரண ஆள் கூட என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு அதுதான் காரணம். அதனால தான் அதை அப்படியே தொடர்ந்துக்கிறேன். தெரியாததையெல்லாம் தெரிந்ததை போலே காட்டிக்கொள்கிற ஒரு போலி உலகம் அரசியல். அந்த போலி உலகத்தில் தெரிந்ததையே தெரியாததாக காட்டிக்கொண்டு இந்த பாமர மக்கள் மீது இருந்த காதலால், அவர் மீது அன்பால் அவர் அப்படி இருந்தார் என்பது இன்றைக்கு நினைக்கிற போதே அது கற்பனை கூட செய்து பார்க்க முடியும். நீங்கள் கொடுத்த தங்கச்சங்கிலியை கூட காமராஜர் வாங்கிக்காம, இது அப்பா அம்மா சம்மதத்தோடு கொடுக்கப்படுதா அப்படின்னு போலீஸ் அதிகாரிலாம் விட்டு விசாரிக்க சொன்னாராமே. ஆமாம், 1963 இது ஏப்ரல் 21 ரேடியோவில் நேரு பேசுவார், ராத்திரி 7 மணிக்கு. இந்த மாதிரி இந்தியாவுக்கு சீனாவுக்கு எத்தனை நடக்கு, எத்தனை நிதி நிறைய தேவைப்படுது, நீங்கள் பணமாவோ தங்கமாவோ கொடுங்க அப்படின்னு பேசுவார். அப்போ 9 மணிக்கு எம்ஜிஆர் 75,000 ரூபா கொடுத்தாரு. இந்தியாவிலேயே முதல் நன்கொடை இந்தியாவில் கொடுத்தது எம்ஜிஆர். மறுநாள் காலையில் 7 மணிக்கு நான் காமராஜர் வீட்டுக்கு, டி நகருக்கு காமராஜர் வீட்டுக்கு போனேன். அப்போல்லாம் முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. அங்கே ஒரு சீட்டு இருக்கும், பேர் எழுதணும், அட்ரஸ் எழுதணும், என்ன நோக்கம்னு எழுதணும், கையில் கொடுத்துடணும். அவன் ஒரு நம்பரை போட்டு கொடுப்பான். அந்த நம்பர் வந்த உடனே முதலமைச்சரை பார்த்துடுறோம். வேறு எந்த தடையும் கிடையாது. சூப்பர். ஆமாம், என் நம்பர் 15ஆம் நம்பர் வந்த உடனே அங்கே போனேன். இந்த மாதிரி பிரதமர் நேரு இது தேச பாதுகாப்பு நிதி கேட்டிருக்காரு, நான் வேலை பார்க்கல, என்கிட்ட பணம் இல்லை, சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் என் பாட்டி 10 பவுனுக்கு ஒரு தங்கச்சங்கிலி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் என்கிட்ட தங்கம் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு கலத்தி கொடுத்தா. அதில் 1 பவுன் டாலர் வேறு. அது உனக்கு எந்த ஊருப்பா அப்படின்னாரு. திருநெல்வேலி அப்படின்னா. திருநெல்வேலியில் எந்த சரி அப்படின்னா, இல்லை திருநெல்வேலி ஜில்லாவில் நாங்குநேரி தாலுகா அப்படின்னா. இப்போ நாங்குநேரி தரையால் எந்த ஊர் அப்படின்னாரு. நாங்குநேரியாவே எந்த ஊருன்னாரு. இல்லை களக்காடு பஞ்சாயத்து அப்படின்னா. களக்காடு பஞ்சாயத்தேவா பக்கத்தில் உள்ள எதுவும் கிராமமானார். அந்த உடனே கருவேலங்குளம் அப்படின்னா. காமராஜரை பாருங்கள், மேலே கருவேலங்குளமா கீழே கருவேலங்குளமா, அவர் போகாத கிராமமே கிடையாது. அப்படி கேட்ட உடனே எனக்கே அசந்து போனேன். அந்த உடனே மேலே கருவேலங்குளமா அப்படின்னா. அந்த உடனே சரி, இது அப்பா அம்மா எல்லாருக்கும் நீ இப்படி பிடிக்க சம்மதமா அப்படின்னாங்க. எனக்கு அப்பா கிடையாது, இது அம்மாவும் இதை போடலை, அம்மாவோட அம்மா தான் இதை போட்டாங்க,
அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா. சரி, அப்போ அடுத்த வாரம் வந்து என்கிட்ட வந்து தா அப்படின்னாரு. இப்போ போ அப்படின்னாரு. அப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலக படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உடனே திருநெல்வேலி மாவட்ட கலெக்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கே நாங்குநேரி தாசில்தாரை அனுப்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அந்த பையன் குடும்பம் என்ன அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு வா அப்படின்னு காமராஜர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டருக்கு சொல்லி கலெக்டரு நாங்குநேரி முதலமைச்சரே சொன்னார்னு நாங்குநேரி தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணாமல் அவரே வந்துட்டார். கிராமத்துக்கு போய் அம்மாட்டையும் பாட்டிகிட்டையும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அவன் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், எங்களுக்கு அளவு கிடந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் 2 பேரும் அவங்க அம்மாவும் பாட்டியும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுவாரம் நான் போகிறேன். அப்போது ஒரு சிம்சன் கம்பெனியினுடைய முதலாளி அனந்தராமன் தொழிற்சங்க தலைவர் குருமூர்த்தி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா மே மாதம் 1ஆம் தேதி வந்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்து தேச பாதுகாப்பு நிதிக்கு சிம்சன் கம்பெனி ஒரு தொகை கொடுக்கு, தொழிலாளர்கள் பூரா ஒன்று சேர்ந்து ஒரு தொகை கொடுக்காங்க. இது காமராஜருக்கு வந்து அதை ஒரு விழாவாக வச்சுருந்தாங்க. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிடணும் அப்படின்னு. அப்போ நான் போய் சேர்ந்தேன். அந்த உடனே என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நீ ஒரு முதலாளி வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு நிதி கொடுக்க அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்கும். வந்து முதலமைச்சர் இது மூலமாக நல்ல எண்ணத்தை நமக்கு ஏற்படும், அது மூலமாக அவர்கிட்ட பல காரியங்கள் வந்து இது பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தொழிற்சங்க குருமூர்த்தி வந்து நீ எல்லாரும் 10 ரூபா கொடுங்கப்பா அப்படின்னு வந்து சொன்னான்னா, எந்த தொழிற்சங்க தலைவர் யாருக்காவது எந்த தொழிலாளிக்கு இஷ்டம் இல்லாட்டாலும் அவன் கொடுத்து தான் ஆகணும். தொழிற்சங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கொடுத்து தான் ஆகும். ஆனால் இந்த பையன் வந்து அவனாக கொண்டாந்து வந்து விருப்பத்தோடு வந்து கொண்டாந்து கொடுத்தான். அதனால் அந்த மேடையில் வந்து இவனுக்கு முதல்ல பாராட்டு விழா, அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் விழாவை வச்சுக்கிடுங்க அப்படின்னா நான் வரேன் அப்படின்னார். தாராளமாக வந்து வச்சுக்கிடும் அப்படின்னாங்க. நீ அங்கே மேடைக்கு வந்துடு அப்படின்னு 1ஆம் தேதி வந்துடு அப்படின்ட்டார் உங்ககிட்ட. ஆமாம், நான் மெரினா கடற்கரைக்கு போனேன். மேடையில் ஏறதுக்கு போலீஸை அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் முதலமைச்சர் வர சொன்னார் அப்படி பண்ணி சொல்ல போய் அங்கே போய் இது கடற்கரையில் உட்காரு, முதலமைச்சர் ஒன்று கூப்பிட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து அங்கே கடற்கரையில் ஜனங்களாக அந்த நடந்து வர பாதைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துக்கிட்டோம். காமராஜர் கக்கன் எல்லோரும் வந்து வராங்க. தற்செயலாக வந்து காமராஜர் என்ன பார்த்துட்டார் முதலமைச்சர். பிறந்தவர் பார்த்த உடனே பக்கத்தில் 2 பேர் வராங்க, அந்த பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது என்னையே கையை காட்டி இங்கே வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். 2ம் செய்யாமல் மடன்னு அவர் கடல் இந்த மணற்பரப்பில் நடந்து வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். உடனே மேடைக்கு வர சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னாரு. நான் அங்கே போனால் போலீஸை விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு உடனே என் கையை பிடிச்சி அங்கால கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் மேடையில் அவருக்கு பக்கத்தில் வந்து கக்கன் நீ பின்னால் போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். உட்காந்து முதல்ல எனக்கு பாராட்டுகளா, அதில் தான் பெருந்தலைவர் வந்து இந்த வயசுலேயே இந்த பிள்ளையாண்டனுக்கு இப்படி ஒரு நல்ல புத்தி இருக்குது, இவன் பின்னால் பெரிய ஆளாக வருவான்னு அப்படின்னாரு. 1963 மே மாதம் 1ஆம் தேதி முதல்ல எனக்கு நடந்த பாராட்டுகளை முதல்ல மோதிர கையால் குட்டுப்பட்டது மாதிரி பெருந்தலைவர் கையினால் பாராட்டு. பத்திரிகைகள் எங்கள் ஊரில் அப்போதே அந்த நூலகத்தில் எல்லா பத்திரிகைகளும் வர்றது மட்டுமல்ல, அப்போதே எங்கள் ஊர் நூலகத்திலே ஏறத்தாழ 3000 புத்தகங்களுக்கு மேல் இருந்தது.
எல்லா விதமான புத்தகங்கள் இருந்தது. அதுதான் எங்கள் ஊர். அந்த வெளிப்படையாக சொல்லுகிறேன், அப்போது பக்கத்தில் இருக்க திருச்சியை பார்ப்பதே பெரிய அபூர்வமாக இருந்த காலம். 20 கிலோமீட்டரில் ஒரு மோட்டர் சைக்கிளை பார்ப்பதே அபூர்வம். அப்படித்தான் இருந்தது. மின்சாரம் கிடையாது, சாலை வசதி கிடையாது, ஒரு பேருந்து வசதி கிடையாது. அப்படிப்பட்ட ஊர் தான் எங்கள் ஊர். இதுக்கு வளமான ஊர். எங்கள் ஊரே அப்படி என்றால் மற்ற ஊர்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன். இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு அதெல்லாம் சொன்னால் அது புரிந்து கொள்ளக்கூட முடியாது. அப்படி அந்த காலத்தில் என்ன குண்டூசி கூட மேட் இன் இங்கிலாந்து தானே, அப்படித்தானே இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இன்றைக்கு நான் இதை இப்படி சொல்லுகிற போது என்னுடைய பிள்ளைகள்னா எங்கள் உலகத்தில் எல்லா பாகங்களுக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைத்தால் எனக்கே வியப்பாக இருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு புரியவில்லை. ஆனால் அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது. இந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்த நாட்டை இன்றளவுக்கு உயர்த்துவதற்கு அந்த துவக்க காலத்திலே தேசிய அளவிலே நேருவும் தமிழ்நாட்டு அளவிலே தலைவர் காமராஜரும் அவர்கள் பட்ட பாடு, அவருடைய சிந்தனை, அவருடைய அர்ப்பணிப்பு மனோபாவம், அதுதான் இந்த தேசத்தை உலக தரத்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை உணர்ந்ததால், அறிந்ததால், தெரிந்ததால் தான் சில நேரம் அவர்களை பற்றி பேசுகிற போது நமக்கு கோபம் வருது. ஒரு நாள் காமராஜர் தாலாட்டு என்று கண்ணதாசன் எழுதியிருந்த கவிதையை நான் படிக்க நேர்ந்தது. அந்த கவிதை தான் என்னை காமராஜரிடம் கொண்டு போய் சேர்த்தது. தங்கமே, தன்னிலவே, தன் புதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று எழுதிய கவிதை. அழகான கவிதை அது. அந்த ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்ற 2 வரி என்னை புரட்டி போட்டது. ஏனென்றால் சமூக நலனுக்காக சகலத்தையும் துறந்து விடுகிற ஒரு சன்னியாசியின் கையிலே கூட சொந்தமாக திருவோடு இருக்கும். அந்த திருவோடு கூட இல்லாத ராஜ ரிஷியாக அரசியல் உலகத்தில் வலம் வரக்கூடிய ஒரு மனிதரின் வாழ்காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிற நிலையில் அவர் மீது நான் எல்லையற்ற நேசம் கொண்டேன். 67 அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டார். எந்த கல்வியை அவர் கொண்டு போய் எளிய மக்களிடமும் சேர்த்தாரோ அந்த கல்வியை பெற்ற சீனிவாசன் என்கிற ஒரு மாணவர் தான் அவரை தோற்கடித்தார். அதை என்னால் தாழ முடியவில்லை. ஏனென்றால் ஒரு 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்து தமிழகத்தின் அனைத்து கட்டுமானங்களையும் வலிமைப்படுத்திய ஒரு மகத்தான ஆட்சியாளர், நெறி சார்ந்த மனிதர் சொந்த தொகுதியிலேயே தோற்கடித்தார் என்கிற சோகத்தை தாழ முடியாமல் மாநில கல்லூரியில் என்னோடு பயின்ற ஒரு 10 மாணவர்களோடு நான் தியாகராய நகர் திருமலைப்பிள்ளை வீதியில் அவருடைய வீடு அங்கு சென்றேன். வழிநடுக கண்ணீர் கரை புரளக்கூடிய சூழல் தான். பெண்கள் அனைவரும் மார்பில் அறைந்தபடி கண்ணீர் விட்டபடி அந்த காட்சி இன்னமும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் போய் காமராஜருடைய காலடியில் விழுந்து என் அரசியலை தொடங்கினேன். நீங்கள் காமராஜர் பழகின காலத்தில் அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் குறித்த ஒரு மாற்று கருத்தெல்லாம் தெரிவிக்க முடியுமா? கடுமையாக சொல்லியிருக்கிறேன். அவர் அப்படி பேசுவதை அவர் விரும்புவார். அவர் யாரையும் ஒருமையில் பேச மாட்டார். சின்ன பையனை கூட வாங்க என்று தான் பேசுவார். அபூர்வமாக சில பேரைத்தான் அவர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் அவருடைய இப்பொழுது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்பது டே ரவுடி பயல் என்று சொல்லியிருக்கிறார், காளி பயல் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவரை பாராட்டியது எனக்கு நினைவில் இல்லை. அவர் அப்படி திட்டியதான் நினைவு இருக்கிறது. அதில் ஒன்றை சொன்னால், அவர் ஜனநாயக தத்துவம் அவருக்கு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். 73, 74 தான் நம்முடைய மகாபலிபுரத்திலே மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் ஒன்று நடந்தது. அப்போது தான் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகி ஏடிஎம்கேலிருந்து பரபரப்பாக இருக்கிற காலம். 4 நாட்கள் பயிற்சி முகாம். எல்லோரிடமும் நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். கடைசி நாள் இவர் வந்தார். அப்பொழுது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்திருந்தார். வந்து அமர்ந்திருக்கிற போது என் பக்கத்தில் இருந்தவன், இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞர், அவர் சொன்னான், டே எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டிய, எங்கள் பெருசுகிட்ட கேளுன்னா. கேட்டாண்ணாவா, எங்கே கேளு, என்ன கேட்பேன் என்று கூட நினைக்காமலே திடீர்னு இருந்தேன். என்ன என்றார். இல்லை, நாம் திமுக ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமா என்று எதோ கேட்டேன். ஒன்றே அவருக்கு பைத்தியக்காரா உட்காரண்டு விட்டார். எல்லோரும் சிரித்தார்கள். எனக்கு கூச்சமாக போய்விட்டது. அமர்ந்து விட்டேன். ஒரு நிமிடம் இருக்கும். அதுதான் தலைவர். அப்படியே முகம் மாறி என்னை பார்த்தார். எந்திரி என்றார். நான் என்னவென்று தெரியாமல் எழுந்தேன். ஆமாம், நீ எதுக்காக கேட்ட? திமுக ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமான்னு. அதற்குள்ளே என்னை தயார்படுத்தி கொண்டு கேட்டேன். திமுக ஆட்சியில் இருக்குது, அதுலேருந்து எம்ஜிஆர் வெளியே வந்தார், நாடு முழுக்க கலவரம் வந்துச்சு, நீங்கள் அமைதி இருந்தாவே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஆட்சி கவுந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் 2 ஒரே குட்டையில் உரிய மட்டையில்னு சொன்னீங்க.
அதனால தான் அந்த ஆட்சி நீடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால தான் ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமான்னு கேட்டேன். உடனே சொல்கிறார், முட்டாப்பேலை நாளைக்கு நீயே இந்த ஊருக்கு முதல் மந்திரியாக வந்துட்டேன்னு வச்சுக்க, ஊரில் இருக்க எல்லாரும் உன்னை ஆதரிச்சிருவானா? ஊருக்கு 4 பேர் உன்னை எதிர்ப்பான்ல. எதுக்கிறவங்களாம் பஸ்ஸை உடைக்கிறது, லாரியை உடைக்கிறது, ரயிலை கவுக்கிறோன்னா மக்களுக்கு நிம்மதி எப்படி இருக்கும்னு. திமுக ஆட்சியை எதுக்குறோம், ஊராக போய் பிரச்சாரம் பண்ணு, அடுத்த தேர்தலில் தான் அதை மாற்றணும். அதை விட்டு கலாட்டா பண்ணி கலவரம் பண்ணி இந்த ஆட்சியை மாற்றணுங்கிற புத்தி உனக்கு இருந்துச்சுன்னா இந்த கட்சியில் இருக்கா ஓடி போயிருன்னு. இது அரங்கத்திற்குள்ளே அவர் சொன்னது. எப்படியாவது வாக்கு பெறுவதற்காக எதையும் பேசுவது என்பது அவரிடம் இல்லை. இப்படி பல சம்பவங்கள் எனக்கு அவரிடம் இருந்திருக்கிறது. மிகப்பெரிய போராட்ட களம் நடக்கிற போது கூட, திருச்சியில் அந்த கிளை விடுதி போராட்டம் நடக்கிற போது, அந்த போராட்ட உச்சகட்டத்தில் இருக்கிற நேரத்திலேயே அவர் அதற்கு ஆதரவாக இல்லை. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற 2 பேரை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக உண்மைன் கமிஷன் ராஜேஸ்வரன், அவர் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆகிருக்கிறார். அவர் அதே போலவே உண்மைன் கமிஷன் தூத்துக்குடியில் இருக்கிற அருணா, அந்த அருணாவுடைய தந்தை காமராஜருடைய பக்தர். அவருடைய கணவன் ஜெகதீஷன் என்று பேர். அவர் திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரி, இது நேஷனல் கல்லூரியில் படித்தவர். இவர்களும் அன்றைக்கு இருந்தார்கள். இருக்கிற போது அவர் சொன்னார், நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன், ஆனால் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற எவனுக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை. இது அது ஒரு நீண்ட உரையாடல். சுருக்கமாக சொன்னேன், உங்களுக்கு என்னடா தெரியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார், எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வழி இல்லை. எங்கள் அப்பா சின்ன வயசில் செத்து போயிட்டார். நான் கடையில் போய் பொட்டலம் கட்டிக்கிட்டு தான் இருந்தேன். ஜெயிலில் தான் நான் எல்லாம் படித்தேன். இவ்வளவெல்லாம் நான் படித்ததுக்கு காரணம் ஜெயிலில் நான் சிரமப்பட்டு படித்தது தான். அப்போ நான் நினச்சிருக்கேன், ஆம்பளையாக இருக்கிற நமக்கே படிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கே, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் வருமா அப்படின்னு நான் ஏங்கி இருக்கிறேன். ஆனால் ஏங்கின நான் என் காலத்திலேயே படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பொம்பளை பிள்ளைங்க கையில் புத்தகம் எடுத்து இந்த காலேஜுக்கு போகிற போது அதை பார்த்தா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு எனக்கு இருந்த சந்தோஷத்தோட இது அதிக சந்தோஷம். நான் உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுடா. அதனால் பொம்பளை பசங்க படிப்புக்கு இடைஞ்சலாக இருக்கிற எவனுக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை. அப்படி அவர் ஒரு தலைவர்களிலேயே ஒரு வித்தியாசமானவராக, நாம் அவரை தலைவராக எடுத்துக்கொண்டோம். அவர் தன்னை தலைவராக நினைக்கவில்லை, தன்னையும் பாமர கூட்டத்தில் ஒருவனாக நினைத்து தான் செயல்பட்டார். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வரும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அவருக்கு. இருந்தது. அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக 77 தேர்தலிலேயே தமிழ்நாட்டுடைய போக்கு வேறு விதமாக மாறிடும். அவர் மறைந்து ஒரு ஓராண்டு காலங்கள் உயிரோடு இருந்திருந்தாலே தமிழக அரசியல் இன்றைக்கு இருக்கிற இந்த ஷேப்பை இருந்திருக்காது, வேறு விதமாக மாறியிருக்கும். அந்த நேரத்தில் அவர் உடல் தளர்ந்தது, எமர்ஜென்சி வந்தது, மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டார். நான் அந்த உண்மையை நான் ஒப்புக்கொள்வதற்கு நான் தயங்குவதில்லை. எமர்ஜென்சி கொண்டு வதை அவர் விரும்பவில்லை, அதை கடுமையாக எதிர்த்தார். இன்னும் அவர் கடைசியாக பேசிய பேச்சு எனக்கு நினைவு இருக்கிறது. அவர் இந்திரா காந்தி அம்மையாரை கடுமையாக சொல்லுகிற போது, நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள்லாம் ஜெயிலில் போட்டு நீ நாட்டை ஆள போறியா இல்லை சுடுகாட்டை ஆள போறியா என்று தான் பேசியதுதான் அவருடைய கடைசி பொதுக்கூட்டம். அதற்கு பின்னாலும் அதில் உறுதியாக இருந்தார். ஆனால் என்னவென்றால், அவருக்கு எதிர்கருத்து இவ்வளவு சொன்னாலும் இந்திரா காந்தி அம்மையார் காமராஜர் மீது வைத்திருந்த மரியாதையை அவர் கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளவில்லை. அவர் எப்படியாவது இவருடன் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு தான் முயற்சித்தார். இடையில் இருக்கக்கூடிய சில பேர் கூட பேசி கொண்டுதார் என்பதெல்லாம் உண்மை. நீ எதை வேணாலும் பேசு, ஆனால் அந்த தலைவர்களை முதல்ல விடுதலை செய்ய என்று சொன்னார். அந்த சூழ்நிலை இல்லாமல் போனது. அதுவும் குறிப்பாக அந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்று அவர் தலைவர்கள் எல்லாம் விடுதலை செய்ய போகிறார்கள் என்று நம்பி சின்ன குழந்தையை போல குளித்துவிட்டு குதூகலத்தோடு தொலைபேசியின் அருகிலே உட்கார்ந்திருக்கிறார். தொலைபேசி வருகிறது, அவரே எடுக்கிறார். மற்ற நாட்களில் அவர் எடுக்க மாட்டார், உதவியாளர் இருப்பார். ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிற செய்தி, அந்த செய்தி காந்தியினுடைய பேரனும் கிருபலானியும் கைது செய்யப்பட்டார்கள் காந்தி சமாதியில் என்று கேட்ட உடனே அந்த அதிர்ச்சியில் தான் அவர் போனார் என்பதுதான் உண்மை. அதுதான் பெருந்தலைவர் காமராஜரோட உங்களுடைய முதல் சந்திப்பா? அதற்கு பிறகு 1971 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அப்பொழுது நாடாளுமன்றம் சட்டமன்றம் இரண்டுக்கும் சேர்ந்து தேர்தல் நடைபெற்றது. அந்த 1971 நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்ஜி விநாயகமூர்த்தி அவர் வடசென்னை நாடாளுமன்றத்துக்கு நின்றார். அந்த மனிதரை ஆதரித்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு 6 இடங்களில் பேசுவதாக ஏற்பாடு நடந்தது. நான் மாணவர் காங்கிரஸிலும் இளைஞர் காங்கிரஸிலும் அடுத்தடுத்து பணியாற்றியதில் என்னுடைய பேச்சின் மீது மிக அதிகமான ஈடுபாடு கொண்டவர் எஸ்ஜி விநாயகமூர்த்தி. அவர் சொன்னார், பெருந்தலைவர் ஒவ்வொரு மேடையிலும் பேசிவிட்டு இறங்குவார், அவர் அடுத்த மேடைக்கு செல்வதற்கு முன்பு நீ அங்கே பேச வேண்டும் என்றார். அப்படித்தான் 6 மேடைகளில் அவர் வருவதற்கு முன்பு பேசிவிட்டு நான் செல்வேன்.
வியாசர்பாடியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், பெருந்தலைவர் வந்து விட்டார். அப்பொழுது உடனே அங்கிருந்தவர்கள் தலைவர் வந்து விட்டார், பேச்சை நிறுத்துங்கள் என்றார்கள். நான் பேச்சை நிறுத்தினேன். மேடை ஏறி வந்த காமராஜர் அந்த தம்பியை மறுபடியும் பேச சொல்லுங்கன்னு சொன்னார். இன்னும் எனக்கு ஒரு 10 நிமிடம் பேசுங்கன்னார். அப்பொழுது நான் பேசினேன். அதை கேட்டுவிட்டு உடனே எழுந்து வந்து என் கையை பற்றியபடி, இவ்வளோ நேரம் பேசுனா என்ன, தமிழில் அருவியாக பேசுனா என்ன, இவன் தான் தமிழருவி அப்படின்னு சொன்னார். அன்று முதல் வெறும் மணியனாக இருந்தவன் தமிழருவி மணியனாக மாறினேன். தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தலைவர்களில் பெருந்தலைவர் அரும்பெரும் தலைவர் அப்படின்றத யாரும் மறுப்பதற்கில்லை. அவர்கிட்ட பல குணங்கள் வந்து நல்ல குணங்கள் இருந்தன. இதில் உங்களை பெரிதும் கவர்ந்த பெருந்தலைவருடைய குணம்னா எதை சொல்வீங்க? எளிமையும் ஏழ்மையும் தான். ரொம்ப எளிமையானவர். எந்த நேரத்திலும் நீங்கள் சாதாரண மனிதர்கள், அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோதும் சரி, 2 பிரதமர்களை உருவாக்கி உலக புகழ் பெற்ற மனிதராக வலம் வந்தபோதும் சரி, அவர் வீட்டில் இருக்கிறார் என்றால் வெளியே நிற்கிற வைரவனிடம் நீங்கள் சொன்னால் உடனே கொண்டு போய் நிறுத்துவார். எந்த மனிதனையும் அவர் புறந்தள்ள மாட்டார். குறிப்பாக மாணவர்கள் என்றால் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களோடு உரையாடுவார். அப்படி பல தருணங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நம் வீட்டில் தாத்தாவிடம் பேரப்பிள்ளைகள் பேசுவது போலவே அந்த சூழல் இருக்கும். அந்த எளிமை இறுதி வரையில் வைரவனே காமராஜருடன் 25 ஆண்டுகள் என்று தன்னுடைய சொந்த அனுபவத்தை மையமாக வைத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு இடத்தை குறிப்பிட்டிருப்பார். படிக்கும் பொழுதே நமக்கு கண்கள் கலங்கும். ஒரு நாள் தலைவர் என்னை அழைத்து முட்டை சாப்பிட வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது, ஒரு முட்டை அவித்து கொடு என்று கேட்டார். முட்டை அப்பொழுது வீட்டில் இல்லை. அந்த நிலையில் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி ஒரு பக்கம் எளிமையும் இன்னொரு பக்கம் ஏழ்மையும் எல்லாவற்றையும் மீறிய பொது வாழ்வில் நேர்மையும் கொண்டவராக இருந்தார். காந்தியம் வகுத்து கொடுத்திருப்பதே ஒரு இலக்கணம். பொது வாழ்வில் உள்ளவர்கள், ஒரு கட்சியின் தலைவரோ ஆட்சியின் தலைவரோ, அவருக்கான இலக்கணங்கள் 3 தான். ஒன்று நேர்மை, இன்னொன்று எளிமை, 3வது ஏழ்மை. அதனால்தான் காந்தியடிகள் தனக்கு பங்காக பிரிக்கப்பட்ட சொத்தை கூட அவர் உடன் பிறந்தவர்களுக்கே கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு தான் அவர் கடைசி வரை இருந்தார். எனவே காந்தியை உள்வாங்கிக் கொண்ட காமராஜர் காந்தியத்தின் பாதையிலேயே கடைசி வரை நடந்தார். எனவே அந்த நேர்மையும் எளிமையும் ஏழ்மையும் எப்பொழுதுமே என் ஆராதனைக்குரியவை. அதே போன்று வாழ வேண்டும் என்பது தான் என் வாழ்கால தவம். 1967 அவரிடம் போய் சேர்ந்தேன். 71 4 ஆண்டுகளுக்கு இடையில் மாணவர்களோடு சில தருணங்களில் சந்தித்து பேசியிருக்கிறேன். மாணவர்களில் ஒருவனாக 71 தான் அவர் என் பேச்சையே கேட்கிறார். என் பேச்சை கேட்டு அவர் அதில் மனம் ஈடுபடுகிறார். பிறகு 4 ஆண்டுகள் நான் தமிழகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறேன். 75 அவர் மறைந்து விட்டார். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற பொழுது அந்த 67 71 தேர்தல், இந்த 2க்கும் இடையே அப்பொழுது தமிழகம் முழுவதுமே 3 பேர் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பெரிய அளவுக்கு என்னை போன்று அன்றிருந்த இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் 3 பேர் தான். ஒருவர் சொல்லின் செல்வர் சம்பத், இன்னொருவர் கவியரசர் கண்ணதாசன், 3வது எழுத்துலக மேதை ஜெயகாந்தன். இந்த 3வரும் தான் தொடர்ந்து பேசுவார்கள். எனவே இந்த 3வரும் பேசுகின்ற மேடைகள் சென்னையில் பல கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்களில் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் பேசுகின்ற மனிதனாக பல கூட்டங்களில் நான் அவர்களோடு இணைந்து பேசியிருக்கிறேன். உங்களுடைய பார்வையில் கண்ணதாசன் யார்? கண்ணதாசன் இறைவனுடைய வரத்தை பெற்ற ஒரு வரகவி. அதாவது நினைத்த நேரத்தில் எதை சொன்னாலும் பாடுபொருளாக்கி அதை அப்படியே மனதை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மரபில் பாடிய மகத்தான கவிஞன். நீங்கள் சொற்களை செங்கற்களை அடுக்குவதைப் போல் அடுக்கி புது கவிதையாக எழுதுவதற்கு புறப்பட்டவர்கள் பலர். கண்ணதாசனிடம் நான் காணுகிற மிகப்பெரிய ஆற்றலை அவருடைய உரைநடையே புது கவிதை போல் இருக்கும். நீங்கள் கலீல் ஜிப்ரானை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன மயக்கம் இருக்கிறதோ, ஆங்கிலத்தில் அதே போன்று ஆஸ்கார் வைல்டை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன நெகிழ்ச்சி இருக்கிறதோ, அந்த நெகிழ்ச்சியையும் அந்த மயக்கத்தையும் கண்ணதாசனுடைய உரைநடையில் பார்க்கலாம். வேறொன்றும் இல்லை. நீங்கள் அவருடைய புஷ்ப மாளிகா ஞான மாளிகா 2ஐ மட்டும் படித்து பாருங்கள். பல 100 முறை நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய நடை எனக்குள் அப்படியே வந்து உட்கார்ந்து விட்டது. எனவே கண்ணதாசன்
நவீன தமிழ் இலக்கிய உலகத்தை பொறுத்தவரையில் கவிதையை எளிமையாக பாரதிதாசனுக்கு பிறகு பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர். பாட்டில் உள்ள பாடுபொருள்களில் இலக்கியத்தை கொண்டு வந்து இணைத்தவர். அதனால் வெறும் சாதாரண சினிமா பாடல் என்று சொல்லிவிட முடியாது. அதில் இலக்கியத்தை கொண்டு வந்து இணைத்தார். அதுபோன்ற பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. கண்ணதாசனில் முழுவதுமாக நான் கரைந்து போனவன். நான் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், கண்ணதாசன் தன்னுடைய முதற்காதலி குறித்து ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த காதலியை மணமுடிக்காதது குறித்து அவர் ஏங்கி பல காலம் கவிதையிலும் படித்திருக்கிறார். நான் ஒன்றில் சொன்னேன், கண்ணதாசன் தன்னுடைய காதலியை நேசித்ததை விட அவரை கூடுதலாக நேசித்த முதற் காதலி நானாகத்தான் இருப்பேன் என்று. அந்த அளவுக்கு நேசித்திருக்கிறேன்.